உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல. நான் அழன தாமரை அழன தாமரை இந்த சத்தியம் நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலையை பெயர்படுத்தி சிறு வாழ்ந்து வருகின்றேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு பொண்ணான கலருக்கு 8 மணிக்கு வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களாம் எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் இந்த பக்கமா யாராச்சும் வர பார்க்க disturbance. Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிற கரண்ட் பில்லு கட்டலான்னு. நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. எத்தனை பில்லு கட்டி தெரியுமா? ஏதோ ஒரு பாப்பா இருக்கிறாங்க. மேடம் போறாங்க போறாங்க. ஹலோ மேடம், பாட்டு ஊத்துறீங்க அப்படினா என்ன? அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அழகா இருக்கிறது இங்கிலீஷ் தெரியாது. நான் இங்கிலீஷ்லயே வாய பேசுறேன். அப்படியா? அது யாருக்குமே தான் தெரியல. ஹலோ மேடம், என்னுடைய பெயர் தான்
ஆமா இருந்தாலும் இவர் நீ ஆமாங்க மை நேம் இஸ் ஒசாமா பின் லேடன். ஒசாமா பின் எப்போ லேடன். எப்போங்க ஆகிய பயிற்சி ஆகட்டும் யாரு நீங்க எங்க வரீங்க அம்மா வரல மேடம். எனக்கு அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வரேன். அப்படியா போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குது 1050 ரூபாய் பணம் எடுத்தது எனது 1050 மேடம். உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்குண்ணா வாழைப்பழ இடம். சிறப்பா இருக்குமா சந்தோஷங்க ஆனாலும் யாருக்கு எதற்காக வந்திருக்கீங்க வீடா கையிலே மக்கள சோடா. ஒக்கா எங்கடா வர காணோம். கரண்ட் ஆபீஸ் தானே. ஆமாங்க கரண்ட் பில் என்ன தானே. ஆமா வெகு தூரம் வந்துருக்கீங்க பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா கேக் சாப்பிடுறீங்களா ஆதிக்கு போட்டு கொடுத்தா இல்லைன்னா மிரண்டா கரண்டாவா? ஆமாங்க சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டா நாடகம் என்னன்னு புரியாது உங்களுக்கு. எங்க நிக்கிறாங்க கிலோ எவ்வளவு வாங்கிருக்கலாம்? சண்டை போட ஒரு மொத்தம் அச்சு அம்மா கூலி மூஞ்ச வச்சு பெருகுடி மகனே, கொஞ்சம் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு சத்தம் போடாத.
கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கைக்கு. என் பேண்ட் ஏதா கரண்ட் ஆஃபீஸில் துணி துவைக்கிறீங்க. ஆமாங்க மேடம் என்ன 12 மணிக்கு ஆட்சி மாதிரி ஆகிடுங்க. உங்க வேண்டுதலுக்கு எங்க போய் ஆச்சுங்க? அப்படிதாங்க பண்ணணும். 1050 ரூபாய் எதா மேடம்? அது கவுண்டர்ல போயிடுச்சுங்க. போச்சு. ஆமா போன மாதிரி தெரியும். உனக்கு எப்படியா தெரியும்? எனக்கு தான் தெரியும். குழந்தை அழுது பாருமா. தொழில மண்ணு வச்சு மேடம் 1050 ரூபாய் பணம் ஏதா உள்ள போயிடுச்சியா? பில்லு கட்டிட்டேன். பில்லா நான் கவுண்டர்ல வச்சேனா பணம் உள்ள போச்சா? திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுயா. நாட்டாமா கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. ஆமா அது எப்போ வரும் தெரியாது. அப்ப வந்த பேர் வாங்கி போறோம். என்ன வேணும் உனக்கு? பில்லு கொடு மேடம். நான் யார் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானா? உங்க தாத்தா சொன்னதா? தாத்தா கிட்ட உங்க அப்பா சொன்னதா? மேடம் எவன்டா சொன்னது? மரியாதை கொடுத்து பேசு. ஏய் போலு பஸ் சூத்த அறுத்துருவேன். சூப்பர். ஏய் கீழ இருக்கு. என்ன பழக்கம் அதெல்லாம் உனக்கு? கீழே இறங்காத பின்ன மேலே இறங்குவாங்க. கட்சி காய் முடு. நான் யார் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானா? நான் யார் என்ன தெரியாமலே எனக்கு வந்து 1050 கொடுத்து ஏமாந்தது நீ. அது நல்லா சொல்லாத. என்ன ஆட்டோ வரும். செத்து போடா இருந்து என்ன புண்ணியம்? சோத்துக்கு தந்த பூமிக்கு பாரு. செத்து போடா. இருந்தாலும் நான் யார் தெரியுமா? பணம் இருந்தால்தான் இல்லை என்றால் தாசினா தேவடியா தானே? தேவடியா வீட்டுல 1050 ரூபாய் கட்டிட்டான். அப்ப என் பணம் போயிட்டாவா? ஆமா 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 மேடம் தேவடியா மேடம் 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 என்ன பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். பில் இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கைப்பற்றிச்சா? 50 ரூபாய் இருந்தாலும் பாருடா மேடம் வேலை அந்த கொஞ்சம் அமைதியா காட்சி அப்படி போயிட்டு இருந்தாலும் ஏய் உனக்கு வேலை வேணும். என் கிட்ட வேலை இருக்க போது சொன்ன மாதிரி தேவடியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது? உடம்ப பார்த்தா பாவமா இருக்கு. யாரவும் முடியாது இறங்கவும் முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையா கொடுக்கணும். அப்படியா? இங்கப்பா ஏண்டா உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. என் வீடு தேடி எத்தனையோ ஆண்கள் வருவாங்கடா. ஆம்பளைங்களா? ஆமா. இன்னைக்கு நான் தான் முதல்ல ஓமர்தம் பண்ண பழகுது. அதனால அவங்கள ஒருவராக உள்ள அனுப்பி டோக்கன் போடணும்.
டோக்கன் போடணும். ஆமாண்டா. இந்த வேலைக்கு பேர் டாபர் மாமா வேலை. செருப்பு அலடி. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடி அவன் டாபர் மாமா வேலை வாங்கி. அம்மா நான் ஒரு அதுக்கு தகுதியான ஆள் தான் நீ ஒரு டாபுரு தான். ஷால் போட்டு கொடுத்து இதேதான் இதேதான் நாளைக்கு தெருவு நாடகம் முடிச்சுட்டு போறோம்னா சொல்லுவாங்க போறா பட்டியா கருத்து பிள்ளை கட்ட டாபர் மாமா நல்லா நீ ஒரு டாபுரு தான் டாபுரு தான் டாபுரு தான். தொட்டப்ப முடிச்சுக்கிட்டா உனக்கு எத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க இந்த மாதிரி காட்டி அசிங்கமா கிடைக்காது. முன்னாடி செவிடா வாய்க்கு நான் காட்டுறேன். சால பரியமான அதெல்லாம் ஒரு பொம்பளை. ஐயோ அம்மா முழுசாவா மாத்துறாங்க. பாம்பே இட்டு போறீங்களா? 41 நாள் ஈ மூச்சு நான் பாத்துக்கிறேன் அம்மா ஒண்ணு பாணி. ஆமா கை அடிப்போ. என்ன பழக்கம் அதெல்லாம் உனக்கு? என்ன பழக்கம் அதெல்லாம்? டப்பங் டப்பங் அதே அதிகடா புடிக்காதடா. பெட்டை பெட்டியா? ஆமா. எத்தனையோ சர்வீஸ்ல பொட்டிகளை பார்த்துக்கிறேன். பெட்டன்னா அது நீதான் டிஃபரெண்டா இருக்குல்ல. பொட்டினோ பொட்டி நான் பெட்டேன். அது எல்லாமே தலைவரே நீதான். அது உருவாகந்து நீ தான் பொழுது உண்மையாவே பார்த்தா சொல்றேன். இருந்தாலும் உனக்கு வேலை கொடுத்தாச்சு. யாரு வராங்கன்னு பாரு. ஓ சீனிவாசா தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டேன். மாமா வேலை கொடுத்துக்கிறாங்க. உனக்கு என்ன வேலைங்க? எனக்கு தான் தினந்தோறும் வேலை இருக்கிறதுங்க. தண்டோர்மா உடம்பு தலைச்சாவல தண்டோர்மா வேலை. உண்மை என்ன வேலை? எனது அந்தரங்க காதலி சந்தித்து வச்சிருக்கீங்க. காதலியா? ஆமாடா. யாராவா? சிலை சிலை கட்சியில உன் காதலியா? எனது காதலியவா பையன் நமக்கு முன்னாடியே கரெக்ட் நான் போய் படுக்கிறேன். மாமாக்கு பில்லு வச்சேன். எடுத்து போயிடலாம். படுப்போ ஏந்துக்காரு. எனக்கு மண்டலம் இறங்கி நவுத்து. வந்தாலே
டர்ரங்குது டர்ரங்குது டர் சுந்தரனே ஏ சுந்தரனே முகமாகப்பட்டது எதற்காக வாடி வந்து எனக்கு காரணம் இருக்கிறது கச்சலை. அதை கூறத்தான் உன்னோடு ஓடி வந்திருக்கிறேன். என்ன நடந்தது? ஒரு பொட்டை சிரிக்கையை அவமானப்படுத்தி விட்டார். எனக்கு சொல்றீங்க யார் தெரியுமாவாள்? இந்நாட்டு இளவரசி முத்தாளகி. ஆமா. ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா. அப்படியாங்க. அந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அது உன்னிடம் தான் இருக்கிறது. அது தகுதியான வழி உள்ள கூறுகிறேன். வாய்ப்படி செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு இவ்வளவுதானா? ஆவது பெண்ணால், அழுவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் என்னால். ஒரு பெண் இருந்தால் இதே விரலால் விடிய மிக்கலாம். அதே விரலால் விஷத்தை கலக்கலாங்க. அது மட்டுமல்ல, எனக்கு நான் சொல்வது இப்போது நீ கவனமாக கேட்க வேண்டும். என்ன ஆயிற்று? என்ன தெரியுமா? நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். மன்னர் அரசவை நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற புறப்படும் மஞ்சள் நீராட்டு. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது தங்கையை பார்த்து கொண்டு வா, அடுத்து கொண்டு வா. நாட்டு இளவரசி மல்லை நடக்க போகிறது. ஆமாம், இந்த இடத்தில் ஒரு கடைசி குழப்பம் என்ன வேலை? வாழ்த்துங்க. நான் வாழ்வணும். நான் வாழ்வேணும். 3 4 அர்த்தம். என்ன வார்த்தை இது? கை வச்சிருக்குதுங்க. என்னடா அழுத்து வர சீக்கிரம். சீக்கிரம் எடுத்து கொண்டு வா. பின்னாடி பக்கமே வாட அடிச்சுக்கிறதுன்னா தான் கேட்கறான். வாங்கம்மா. என்ன ஆம்பளை போல எல்லாம் மிமிக்ரி பண்றான்? வாங்க வாங்க வாங்க. நாட்டு இளவரசி மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பா நடக்கணும். நாட்டியம் நீங்க காட்டுறது அப்படி இளவரசருக்கு கிளம்பணும். கையும் காலம் சிறப்பான நாட்டியம். அப்படியா? பார்த்தால் எப்படி காட்சி அளிக்கிறார்? மரி குதிரை மரி குதிரை அப்படியா? செம்மரளி தோட்டத்தில் உன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனத்தை.
செவரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சேன் காடுதையா இந்த மனசு தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் தெடிக்கிட்டு பாடுதையா என்ன மனசு அமைச்சரே, நாட்டியம் சிறப்பாக இருந்ததா? இந்த நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லை. இதை விட சிறப்பான நாட்டியம் ஆ, என் கைவசம் இருக்கிறது. உங்கள் கைவசமா? இப்பொழுது பார், அடுத்து வருகிறேன். யார் தெரியுமா? யாரது? அண்ணா வாழ்த்துக்களம்மா. இளவரசி. வாழ்க, வாழ்க, வாழ்க. செவ்வியா மேடம் ஏய், ஏய், ஏய். இந்த காணும் துணிய காணும் தூங்க போது புத்த காணும் என்னடி என்னடி செஞ்ச என்னடி செஞ்ச உடனே போட்டு காட்டுவோம். 1050 அவன் யாருன்னே தெரியல. டேய், ஐயோ அமைச்சரே, தக்கையடா இது. காட்டி எடுத்து கொடுத்தா நான் தான் இப்பதானே தாட்டி எடுத்து கொடுத்த போடான்னு. எதுக்கு வந்தீங்க? செவ்வியா மேடம் யார் தெரியுமா? 1050 இவதான் என் தங்கை. தங்கை. ஆ, காற்றிலை, அழகான பெயர். நாட்டியம் சிறப்பாக இருக்கும். நாட்டியம். என் தங்கை நான் தாய் காரியத்தை கத்துட்டு போற போடாவலா? ஏய், நாட்டியம் ஆட வந்திருக்கேன்டா. குடும்பத்தை புத்தி சவராக விடக்கூடாது, இவர்களை ஜாக்கிரதை. நாட்டியம் ஆடவா ஆமா, என்ன நாட்டியம் தவளை நாட்டியம். நெச்சி கோணி செவ்வியா தவளை நாட்டியம் ஆடுறாளாம் தவளை நாட்டியம் ஆமாடா, உண்மையாதான். ஏய், ஓடிட்டு தூக்கிட மாட்டேன் சப்ப ஏய், தொட்டப்பக்கிட்ட முறிச்சுக்கிட்ட பையன் உனக்கு ஓங்கி விட்ட மேல இருந்து கீழே வந்து போடா அப்படியே. ஏய், அம்மா விட்டா பல்லு கொட்ட வந்து உள்ள பாத்தியா? இருக்கிற தேங்காய் மூடி வெளியே வந்து ஒண்ணு கேட்டா? எடுத்து கராச்சி வந்து அப்படி ஒரிஜினல் மாதிரி நினைக்கிறேன் வாய் மூடு. உள்ள கூட சேர்த்து போடாத காரி நான் பாருங்க ஏன்டா போய் சொல்ற பாவியே? ஒரு அடுத்து ஒரு சர்ச்சி போடக்கூடாது ஓனா வர தண்டா ஏய், நாட்டியம். நாட்டியம், நாட்டியம் ஆடப் போகின்றார். ஏய் என்னத்தான் பண்ண போறீங்க தேவையா தலை இது தவளை தலை பாரு. என்னடா ஒரு மரியாதை கிடையாது உனக்கு. தவளை மேல தலை வச்சுக்கிறாங்க போறியா தலை இது தவளை தலை பாருடா. தெளிவா ஓடறேன்டி மூச்சு மட்டும் தண்ணி வேணும். நான் நிலாயுத பாடியாக இருக்கிறேன் தலை மீது தவளை வந்து ஆட போறேன். நம்ம தெளிவா பேசுவோம். தவளை நான் ஆட போறேன்டா. பால் வரி டீச்சர் வச்சுக்குது நல்லா ஆடினா பரிசு தருவாங்க இல்லைன்னா இல்லைன்னா கொடுப்பாங்க. ஏய், என்னடா பண்ணுவாங்க? பசங்க பழக்கம் இல்லை முட்டி போட வைப்பாங்க நீ எனக்கு பழக்கம் கிடையாது. நீ தான் சின்ன வயசுல இருந்து போடுற எங்கடா பார்த்தேன்? வாயக்கா வா போட்டுக்காரமா மாட்டி பத்தி பட்டி இல்லடா. அது